வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் பட்ஜெட் மொபைல்ஸ் தமிழ். செகண்ட் ஹேண்ட் மொபைலுக்காகவே பிரத்யேகமான ஒரு சேனல். செகண்ட் ஹேண்டில் மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஏன்னா செகண்ட் ஹேண்ட் மொபைல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ், பெஸ்ட்டான விலையில் விற்கக்கூடிய ஸ்டாக்ஸை நான் உங்களுக்காக ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ விலை கம்மியாக மொபைல் வாங்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். செகண்ட் ஹேண்ட் மொபைல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு விதமாக விலையை விற்கிறாங்க. ஒரு சிலர் கரெக்டான விலையில் விற்கிறாங்க, ஒரு சிலர் ஒரிஜினல் விலையை விட அதிகமாகவே விற்கிறாங்க. பட் அவங்கக்கிட்டே மக்கள்ங்கிறது வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது என்னென்ன கடைன்னு சொல்லிட்டு பார்க்க தேவையில்லை. நம்ம பார்க்க போகிறது எந்த கடையில் விலை கம்மியாக விற்கிறாங்களோ அந்த கடைகளை மட்டும் பார்த்துடலாம். அண்ட் இது சம்மந்தமாக ஒரு கருத்து எனக்கு என் மனசில் பட்ட கருத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கிற மக்களே. அதை நான் கடைசியில் சொல்கிறேன். முதல்ல நம்ம ஸ்டாக்ஸை பார்த்துடலாம். இன்றைக்கி கொஞ்சம் கம்மியான ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. அது என்னென்ன ஸ்டாக்னு ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்துடலாம் மக்களே. ஓகே மக்களே, முறையாக நம்ம பார்க்கக்கூடிய கடையின் பெயர் பர்மா பஜார் தான். 1,10,000 சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் வச்சுருக்காங்க. இவங்க சேல் பண்ணுற மொபைல்னு பார்க்கும்போது சாம்சங் A50s 4GB 128GB வேரியண்ட் 6,500 ப்ரைஸ் பண்ணுறாங்க. பாக்ஸ் இருக்குது, பட் சார்ஜர் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ 6,500 சாம்சங் கிட்டேருந்து 4G மொபைல் ஓகேனா இந்த மொபைல் சூப்பராக இருக்கும். கேமரா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. ஸோ சாம்சங் கிட்டேருந்து வாங்குறீங்கன்னா மட்டும் இதை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைனா 6,500 இதை விட பெட்டரான மொபைல் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த 6,500 ப்ரைஸிங்கும் கொஞ்சம் அதிகம் தான் மக்களே. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க மக்களே. அண்ட் அடுத்தபடியாகவும் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் M31 தான். இது கிளாஸ் ப்ரோக்கனாக இருக்குது மக்களே. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பவுச் மார்க்ஸ்ன்றது இருக்குது. 8GB 128GB வேரியண்ட்டை 4,000 ப்ரைஸ் பண்ணுறாங்க. 4,000 உண்மையிலே ஒரு ஒர்த்தான ப்ரைஸிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும். கிளாஸ் ப்ரோக்கன் அதை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா 500 சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 4,500 ஒரு 4G ஆப்ஷன் சாம்சங் கிட்ட இருந்து சூப்பரான மொபைலாக தெரியுது. அண்ட் அடுத்தபடியாக நம்ம சாம்சங் F15 தான் பார்க்க போகிறோம். இது லைட்ஸ் யூசேஜ் ஸ்க்ராச்சஸோடு இருக்குது. இந்த டெம்பர் கிளாஸ் கிட்ட லைட்டாக நமக்கு உறிஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 4GB 128GB வேரியண்ட்டு 5,500 ப்ரைஸ் பண்ணுறாங்க. சாம்சங் கிட்டேருந்து 4G மொபைல் ஓகேனா மட்டும் நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வரக்கூடிய மொபைல்ஸை பார்க்கலாம் மக்களே. ஏன்னா அடுத்தபடியாக இவங்க iQOO 9ஓட 8GB 128GB வேரியண்ட்டை 16,000 ப்ரைஸ் பண்ணுறாங்க. பாக்ஸ் இருக்குது, பட் பாக்ஸ்க்குள்ளே சார்ஜர் இருக்கான்னு தான் டவுட்டாக இருக்குது. பாக்ஸ்க்குள்ளே சார்ஜரும் சேர்த்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உண்மையிலே ஒரு வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். iQOO 9 நம்ம கேமிங் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். கேமரா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. ஓரளவுக்கு இல்லை, கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் கேமிங் அட்டகாசமாக இருக்கும். டிஸ்பிளே சூப்பராகவே இருக்கும். ஸோ நல்ல கேமிங் மொபைல் ப்ளஸ் கேமரா மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே பார்க்குறீங்கன்னா iQOO 9 ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்கும். அண்ட் அந்த BMW எடிஷன் கொஞ்சம் ரேர். ஸோ அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம். ஓகே மக்களே, அடுத்தபடியாக போக்கோ M4 Pro 5G இவங்க சேல் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 8,000 சேல் பண்ணுறாங்க மக்களே. பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. 6GB 128GB வேரியண்ட் 8,000 பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல ஆப்ஷனாக தான் தெரியுது. பட் இன்னொரு 2,000 போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரீசெண்டாக ஒரு மொபைல் லான்ச் ஆகிருக்கு மக்களே, Moto G35 அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான மொபைலாகவே இது இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 2,000 அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி புது மொபைலே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் இந்த போக்கோ M4 ப்ரோவை நான் தவிர்த்துக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் ப்ரைஸிங் ஓகே தான். பட் இன்னொரு 2,000 போட்டு புது மொபைலே வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் என்னோடய கருத்தாக இருக்குது. ரெட்மி Note 13 Pro அண்ட் ரெட்மி Note 13ல் 2 மொபைல் சேல் பண்ணுறாங்க. 13 ப்ரோவில் ஒரு மொபைல் சேல் பண்ணுறாங்க. 13 ப்ரோவோட ரேட்டுன்னு பார்க்கும்போது 8GB 128GB வேரியண்ட்டை 16,000 சேல் பண்ணுறாங்க. 5 மாதம் வாரண்ட்டி வேறு இருக்கும். அண்ட் ரெட்மி Note 13ல் நமக்கு 10,000 ப்ரைஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 10 மாதம் வாரண்ட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்னொரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு ரெட்மி Note 13 ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் தெரியுது மக்களே. ஸோ வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக இவங்க சேல் பண்ணுற மொபைல் அப்படின்னு பார்க்கும்போது Realme 10 Pro ப்ளஸோட 6GB 128GB வேரியண்ட்டை 11,500 ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா 11,500 ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருக்குங்க. நீங்கள் Realme 10 Pro ப்ளஸை கன்சிடர் பண்ணலாம். குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ப்ரைஸிங் இன்னொரு 1,000-1,500 கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் மற்ற இடங்களில் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்ல ப்ரைஸிங்க்கு தான் சேல் பண்ணுறாங்க. மற்ற இடத்துலலாம் ஒரு 15,000 14,000 அந்த மாதிரி சேல் பண்ணிருக்காங்க. ஸோ ஓகேனா மட்டும் பாருங்கள் மக்களே. அண்டு iPhone 12ஓட 128GB வேரியண்ட்டை பாக்ஸ் கேபிளோட இவங்க 20,500 சேல் பண்ணுறாங்க. 78% பேட்டரி ஹெல்த்து. ஸோ ஒரு என்ட்ரி லெவல் iPhone தேடுறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஒரு 1,000 எக்ஸ்ட்ரா. அதுக்கு அடுத்தபடியாக OnePlus 70 Pro பேக்டோர் கிராக் ஆகிட்டு 10,500 விற்கிறாங்க. ஸோ OnePlusோட ஃபேன் யாராவது இருந்தீங்கன்னா மட்டும் வாங்குங்க மக்களே. 10,500 கேமரா மொபைல் வேணும்னா
அண்ட் ஃபுல் வியூ டிஸ்பிளே வேணும்னா மட்டும் வாங்குங்க. ஏன்னா அது 4G மொபைல்ன்றதால நான் ரெக்கமெண்ட் பண்ணல. 5G மொபைலாக இருந்தால் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் Realme 9 Pro Plusஸோட 8GB 256GB வேரியண்ட்டை பாக்ஸு, கேபிள், சார்ஜரோடு சேர்த்து இவங்க ₹6000 ப்ரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் பேக் டோர் கிராக் ஆகிருக்கான். அண்டு டிஸ்பிளே பார்க்கறதுக்கு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் அது அவங்க என்னன்னு சொல்லிட்டு கிளியராக மென்ஷன் பண்ணல. ₹6000 பாக்ஸு, சார்ஜர், 256GB வேரியண்ட்னு பார்க்கும்போது உண்மையிலே சூப்பரான ப்ரைஸ் தான் மக்களே. என்ன சொல்கிறீங்க? ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்னு யோசித்து பார்த்துட்டு வாங்கிக்கோங்க மக்கள். ஏன்னா இவ்வளோ கம்மியாக வைக்கிறாங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். பட் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கிளியராக மென்ஷன் பண்ணல. ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக இவங்க OnePlus Nord 2ஓட 8GB 128GB வேரியண்ட்டு ₹11,000 சேல் பண்ணுறாங்க. OnePlus Nord 2 11,000 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நல்ல வேல்யூ, ஒரு நல்ல மொபைல் மாதிரி தான் தெரியுது. பட் கொஞ்சம் பழைய மொபைல். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ், கேமரா, டிஸ்பிளே, பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் கொஞ்சம் பழைய மொபைலாக இருக்குது. ஸோ அது மட்டும் ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க மக்களே. 11,000ன்றத ஒரு 10,000னா கூட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டாக்ஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன், Poco X3 Pro ₹6,500 ஒரு சூப்பரான கேமிங் மொபைல்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டாக் ஒன்றும் சேல் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. என்னென்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ வேணும்னா மட்டும் கன்சிடர் பண்ணி பாருங்கள். ₹6,500 தான் உங்களோட பட்ஜெட். 4G இருந்தாலும் பரவாயில்ல. பட் கேமிங் மொபைலில் வேணும்னா கன்சிடர் பண்ணி பாருங்கள் மக்களே. Pixel 6 டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண மொபைலு, டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒர்க் ஆகலையா, ₹12,500 சேல் பண்ணுறாங்க. 6 ₹12,500 ஓரளவுக்கு ஓகேவான ஆப்ஷன் தான். ஓகே மக்களே, இன்றைக்கி பர்மா பஜார் அப்படின்ற ஒரு கடையோட ஸ்டாக் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ரெகுலராக சொல்கிற மாதிரி தான், ஸ்பான்சர் வீடியோலாம் இல்லை. 200 சப்ஸ்கிரைபருக்கு யார் ஸ்பான்சர் வருவான்னு சொல்லிட்டு நீங்களே ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்துக்கலாம். அண்டு நான் இன்னொரு கதை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா மக்களே, இதை பற்றி ஒரு கருத்து சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு. என்னென்னா நான் ரெகுலராக இந்த மாதிரி ஸ்டாக் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன கடையில் ஸ்டாக் வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முறை வெரிஃபை பண்ணுவேன் மக்களே. நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் சொன்ன கடையை தான் அவங்க என்ன ஒரு டைலாக் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம அந்த Fold 3 நினைக்கிறேன், லான்ச் பண்ணும்போது ₹60,000 லான்ச் பண்ணாங்க. பட் நம்ம மற்ற கடையோட கம்மியாக தான் தரோம். அவங்கவுங்க ₹20,000 ₹30,000 தந்துட்டுருக்காங்க. நம்ம ஒரு ₹8,000 தான் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஒரு சூப்பரான கடை நமக்கு கிடச்சிச்சு. மக்களுக்கு நம்ம தெரிவிக்கலாம். மக்களுக்கு கம்மியான விலையில் ஃபோன் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மகிழ்ச்சியோடு பார்த்தேன். அண்ட் அதை ஃப்ளிப்பை ஓப்பன் பண்ணோன்னே தான் தெரியுது ஃபுல்லாக லைனாக இருக்குது. அண்ட் கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தேன், எல்லாம் கழுவி தான் ஊற்றிட்டுருக்காங்க. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இப்படிலாம் மைண்டை மேனிப்புலேட் பண்ணுறாங்க பாருங்கள், பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு வாங்கிக்கோங்க மக்களே. நான் சொல்கிறேன்னு கூட நீங்கள் எதுவும் வாங்க தேவையில்லை. உங்களுக்கு ப்ரைஸிங் ஓகேவா, கண்டிஷன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சா மட்டும் நீங்கள் வாங்குங்க மக்களே. ஸோ அதுதான் இந்த கருத்தை தான் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ பார்த்துக்கோங்க மக்களே. ஓகே மக்களே, நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் மக்களே. அண்ட் ஸ்டாக்ஸ் மற்ற எந்த கடையும் ஸ்டாக்ஸ்ன்றது அப்லோட் பண்ணலை. ஸோ ஏதாவது அப்டேட் பண்ணால் நல்ல ஸ்டாக்ஸ் ஏதாவது கிடைச்சதுனா நான் மறுபடியும் உங்களுக்காக அப்டேட் பண்ணுற மக்களே. அண்ட் நம்ம சேனலுக்கு நான் நினச்சதை விட சப்போர்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து உங்களிடம் விடைபெறுவது நன்றி, வணக்கம் மக்களே.